ஸோ இந்த ஏலக்காய் பொடியாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். அல்லது நம்ம தண்ணீர்ல அந்த பொடியே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து ஒரு தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை மட்டும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். இல்ல நான் ஏலக்காய் வந்து வாயில வச்சுட்டு நல்லா சவைச்சிட்டு அந்த சலைவாவோட உமிழ்நீரோட சேர்த்து அதை சாறு விழுங்கிக்கிட்டே வரலாம். இது வந்து ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயம். சிம்பிளா நம்ம வந்து பிபியை குறைக்கிறதுக்கு இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதற்கு அடுத்து முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா சீரகம். இந்த சீரகத்தை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான பிளட் பிரஷரை குறைப்பதற்கு சீரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்ப சீரகத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஹை பிளட் பிரஷர் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி, இந்த ஏலக்காய் சீரகம் 2 பொருளே நமக்கு போதுமானது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த ஏலக்காய் பொடி தனியா எடுத்து வச்சுக்கணும், சீரகம் பொடி தனியா எடுத்து வச்சிடணும். ஸோ இதை ரெண்டுமே நம்ம பாயில் பண்ணி டீ மாதிரி காலையில ஒரு 100 அல்லது 150